ஹார்ட்ஃபுல் மேட்ரிமானி. உங்கள் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்க ஹார்ட்ஃபுல் மேட்ரிமானி தான் ரைட் சாய்ஸ். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வரன்கள் இங்கே தான் கொட்டி கிடக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே தினமும் 10 வரன்களை உங்கள் வாட்ஸ்அப் மற்றும் இமெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஹார்ட்ஃபுல் மேட்ரிமானியோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சிவ நிறுவன இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற இருமுடி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஹீரோ கொஞ்சம் வாழைத்தோப்பு வச்சுருப்பார். ஒரு லோடு ஆட்டோ ஒன்று ஓட்டுறாரு. இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்குது. ஊரில் எந்த பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்கு காரணமானவனை எந்த எல்லைக்கும் போய் தண்டிப்பார். அது இவருடைய பிரத்யேகமான குணம். இந்த குணம் இவர் எங்கே கொண்டு போய் நிறுத்திச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்கும். ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வெளியே நைட்டில் ஒருத்தன் உக்காந்துருப்பான் ஒரு திட்டு மேலே. அந்த வழியாக போகிற வண்டியெல்லாம் கூப்பிட்டு, ஹீரோவுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அந்த பக்கமாக போகும்போது ஆரன் அடிக்காமல் மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவான். அந்த வழியாக வந்த ஒரு லாரிக்காரன், அவன் யார் அப்பேற்பட்ட ஆள், நான் ஆரன் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஆரன் அடிச்சுக்கிட்டு தாறுமாறாக வண்டியை ஓட்டிகிட்டு போவான். ஹீரோ இழுத்து போட்டு அடிப்பார். இதனடா ஒரு கேணத்தனமான சீனாக எடுத்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம படம் பார்த்தா, இந்த கதை ஒரு சுற்றி லைவுக்கு வரும் இல்லையா, அந்த ரிவைல் ஆகிற சீனில். அங்கே பார்த்தோம்னா இது எவ்வளோ முக்கியமான சீனு, இது எவ்வளோ எமோஷ்னலான சீன்னு நமக்கு புரியும். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். கதையில் தொடர்ச்சியாக வெவ்வேறு பெண்களுக்கு வெவ்வேறு ஆம்பளைங்களால் தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஹீரோ தட்டி கேட்டுக்கிட்டு இருப்பார். ஹீரோ அவருடைய ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, நீ வீட்டை விட்டு வெளியே போனதுலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை அப்பாக்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. அந்த பொண்ணும் கரெக்டாக ஒப்பிச்சிடும். இப்படி சொல்லும்போது தான் அவருக்கு சில விஷயங்களை கேள்விப்பட்டு போய் எல்லா இடத்துலையும் சண்டை போடுவார். அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போதும் நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், எங்கே போய் வம்பளை மாட்டிக்குவானோ ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்ல முயற்சி பண்ணும்போதெல்லாம் தடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் நமக்கு ஒரு த்ரில்லாகவே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா படம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த படம் ஓடும்போது அடுத்து இந்த சீன் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக அந்த சீன் தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனையும் கெஸ் பண்ணுவோம்ல, இதுதான் நடக்க போகுதுன்னு. அதுதான் நடக்காது, வேறு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் உள்ள மேஜிக்கு. அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரவி தேஜா படம்ன்றதுனால எப்படி நம்ம பாலையாகார் படம் பார்க்குறதுனா ஒரு மைண்ட் செட்டோடு போய் பார்ப்போம். இவர் ஏறக்குறைய ஒரு ஜூனியர் பாலையா மாதிரி தானே. இப்போது அந்த படத்தையும் நம்ம அப்படி தானே போய் பார்ப்போம். கலர்ஃபுல்லாக செட்டு, ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலான ஒரு சீன்ஸு, 2-3 ஹீரோயின், டான்ஸ், இப்படி தானே இருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்க அதிலேருந்து மாறுபட்டு முடிஞ்ச அளவுக்கு லைவ் லொக்கேஷன்லேயும் முடிஞ்ச அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாகவும் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த படத்துடைய ஹைலைட்னால் இந்த அப்பா பொண்ணு வர்ற சீன் தான். ரவி தேஜாவுக்கு பொண்ணு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. உண்மையாகவே 2 பேரும் அப்பா பொண்ணு மாதிரியே இருக்கும். அதனால தான் படத்தில் வரக்கூடிய எல்லா எமோஷன் சீனும் நமக்கு அவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகும். கடைசியிலாம் எல்லாருக்கும் கண்ணு கலங்கிடும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக நம்ம ரவி தேஜா படம் பார்த்தோம்னா அதில் ஒரு 2-3 ஹீரோயின் இருப்பாங்க. இவர் செய்கிற சேட்டையிலேருந்து தான் பெண்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரவி தேஜா பெண்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற கதையை ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை நாங்கள் தமிழில் தான் பார்த்தோம். தமிழ் டப்பிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஆல் கிளாஸுக்கான படம் தான் இது. உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஹார்ட்ஃபுல் மேட்ரிமோனியோட லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.